Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 English sentences தான் பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பிராக்டீஸ் பண்ணாதான் நம்மளால ஈஸியா பேச முடியும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நான் பஸ்ல வந்தேன். நான் பஸ்ல வந்தேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I came by bus. I came by bus. Came அப்படின்னா வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நான் கார்ல வந்தேன். நான் கார்ல வந்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சரை காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் குளிக்க போறேன். நான் குளிக்க போறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? I'm going to take a bath. I'm going to take a bath. நான் குளிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I'm feeling sleepy. ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கம் வர மாதிரி இருக்கிறது, இந்த தூக்கம் அப்படி சொக்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஸ்லீப்பி. ரைட்? I'm feeling sleepy. எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நான் ஏதாவது செய்தாக வேண்டும். நான் ஏதாவது செய்யணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have to do something. I have to do something. நான் ஏதாவது செய்தாக வேண்டும். something அப்படின்னா ஏதாவது. ஓகே, have to do அப்படின்னா செய்தாக வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீ ஏதாவது செய்தாக வேண்டும். நீ ஏதாவது செய்தாக வேண்டும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், அதற்கு வாய்ப்பில்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நோ சான்ஸ் ஃபார் தேட். நோ சான்ஸ் ஃபார் தேட். ஃபார் தேட் அப்படின்னா அதற்காக, நோ சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பில்லை. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் விதி. எல்லாம் விதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட்ஸ் ஆல் ஃபேட். இட்ஸ் ஆல் ஃபேட். எல்லாம் விதி. நெக்ஸ்ட் ஒன், எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நத்திங் கேன் பி டன். நத்திங் கேன் பி டன். எதுவும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஒன், வீட்டுக்கு போயிட்டியா. ஓகே, வீட்டுக்கு போயிட்டியா. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹாவ் யூ ரீச்ட் ஹோம். ஹாவ் யூ ரீச்ட் ஹோம். வீட்டுக்கு போயிட்டியா. நெக்ஸ்ட் ஒன், எதிர்த்து பேசாத. எதிர்த்து பேசாத. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பேரண்ட்ஸ், அம்மா அப்பாலாம் நம்ம ஏதாவது எதிர்த்து பேசிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் டாக் பேக். டோன்ட் டாக் பேக். எதிர்த்து பேசாத. நெக்ஸ்ட் ஒன், அதை மாற்று. அதை மாற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னா அதை மாற்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Change it. Change it. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லு. எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லு. ஓகே, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஈஸி தான். Tell me more. Tell me more. More அப்படின்னா அதிகமாக. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்றதை செய். நான் சொல்வதை செய். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Do what I say. Do அப்படின்னா செய். What I say, நான் என்ன சொல்றேனோ அதை செய். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அவர்களுடன் போ அல்லது அவர்களுடன் செல். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? Go with them. Go with them. With them அப்படின்னா அவர்களுடன். ஓகே, கோ அப்படின்னா போ. அவர்களுடன் போ அப்படிங்கிறதுக்கு கோ வித் தெம் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, அவனுடன் போ. அவனுடன் போ. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், இது இங்கே இருக்கிறது. இது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட் இஸ் ஹியர். இட் இஸ் ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இது முக்கியம் அல்ல. இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? This is not important.
This is not important. Important அப்படின்னா முக்கியமானது, not important அப்படின்னா முக்கியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் உதவிக்கு நன்றி. உங்கள் உதவிக்கு நன்றி. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல உங்கள் உதவிக்கு நன்றி அப்படின்னு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். ஓகே, தேங்க்ஸ் அதை எப்படி வாசிக்கிறதுன்னு பாருங்கள். தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? அவர் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Do you know where he is? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா? Where he is, அவர் எங்கே இருக்கிறார் என்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அல்லது அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லுவீங்க? I don't know where he is. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. Where he is, அவர் எங்கே இருக்கிறார் என்று. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதுதான் எனக்கு வேண்டியது, இதுதான் எனக்கு வேணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? This is what I want. This is what I want. இதுதான் எனக்கு வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அப்படி சொன்ன? நீ ஏன் அப்படி சொன்ன? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? Why did you say like that? Why did you say அப்படின்னா நீ ஏன் சொன்ன, லைக் தேட் அப்படின்னா அப்படி அல்லது அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். ரைட்? Why did you say like that? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரீங்களா? ஸோ திரும்ப திரும்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பாத்திரங்களை கழுவு. பாத்திரங்களை கழுவு. ஓகே, இதெல்லாம் வீட்டில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாஷ் த டிஷ்ஷஸ். டிஷ்ஷஸ்னா பாத்திரங்கள். ஓகே, வாஷ்னா கழுவு. வாஷ் த டிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் ஒன், இன்று வானிலை நன்றாக இருக்கிறது. இன்னைக்கு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The weather looks great today. The weather looks great today. Weather அப்படின்னா வானிலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யாருக்கும் நேரம் இல்லை, யாருக்கும் டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Nobody has time. Nobody has time. யாருக்கும் நேரம் இல்லை. நோபடி அப்படின்னா யாருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சமையல் பண்ணின அல்லது நீ என்ன சமையல் செய்தாய் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ குக்? வாட் டிட் யூ குக்? நீ என்ன சமையல் செய்தாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஏன் என்னை விட்டு போயிட்ட அல்லது ஏன் என்னை விட்டு சென்றாய். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம் இல்லையா? எப்படி கேட்கலாம்? Why did you leave me? Why did you leave me? ஏன் என்னை விட்டு போன அல்லது ஏன் என்னை விட்டு சென்றாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியாக இருந்ததா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ட்ரெயினில் வந்தேன், நான் ட்ரெயினில் வந்தேன், நான் ரயிலில் வந்தேன். ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 25 சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஓகே, ஸோ டைம் கிடைக்கும் போது நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.